மக்களே வாங்க எங்கள் வீட்டில் பூரி, அண்ணி வீட்டில் பூரி, சாரி எங்கள் வீட்டில் பூரி இல்லை, அண்ணி வீட்டில் பூரி. அண்ணி பூரி போட்டுட்ருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ பூரி போட்டுட்டு சுட்டுட்டு இருக்கிறேன். பார்த்து என் மேலே எண்ணெய் ஊற்றிட போகிறேன். பூரி சரியா வரலப்பா, பூரி சரியாக ஒப்பலைங்களா? ஆமாம் ஆமாம், அதனால் எண்ணெய் தூக்கி என் மேலே ஊற்றிட போகிறோம், என் மேலே ஊற்றிட போகுது. பூரிக்கு முதல்ல என் மேலே போட்டு ஊற்றிட போகுது. சிக்கன் குருமா. ஆமாம். அப்புறம் என்ன அந்த பக்கம் என்ன காயுது? குருமாவா? என்ன குருமா? முட்டை குருமாவா? அப்புறம் ஏன் நீங்கள் முட்டை ஊற்றுவீங்க? ஏன் வாங்கலை? வாங்கி செய்யணுமா இல்லையா? நாத்தனார் வாங்கி செய்யலாம். நாத்தனார் வர்றாங்க முதலே சொல்லியிருந்தா தடபடலாம் வாங்கி முட்டை எண்ணெய். அப்போனா கஞ்சி வச்சுருப்பீங்க. நாத்தனார் வருவாங்க, பூரியா போட்டிருப்பீங்க. வரலன்னு தெரிஞ்சோடனே பூரி போடுறீங்க. வந்து நல்லா வெளுத்து கட்டிட்டு போயிடுவேன். ஆமா பாருங்க, பச்சை தண்ணி கூட தர மாட்டேன். ஆமா பூரி பாருங்க எப்படின்னு. அண்ணி சுட்ட பூரி. ஆமா பாருங்க, யார் சாப்பிடுவாங்க தெரியல. அவன் சாப்பிட்ற அளவுக்கு நீ செய்ய யார் சாப்பிடுவாங்கன்னு கேட்குது. அதான் நல்லா வரலையே. பூரி எப்படி பிச்சு தானே சாப்பிட போறாங்க. அப்புறம் என்ன? ஆமா அது உப்புனா என்ன, உப்பாட்டி மேலே எடுத்து ஊற்றுனா ஒவ்வொரு இடத்துலையும் இல்லை, மேலே எடுத்து ஊற்றுனா ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா உப்பிக்கும். கப்பளம் கப்பளம். ஆமா, இது என்னன்னு உங்க வீட்டுல கேட்டா அண்ணி பூரி சுத்தி கொடுத்தாங்க. எதுக்கு? 1 செகண்ட் போரு, நான் வேணா ஊற்றிட்டு வேணா சொல்கிறேன், ஊற்றிட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிடல. சரி ஓகே ஓகே. இல்லை வேண்டாப்பா, நம்ம சொல்லிடுறேன் முதல்ல. இது ஊற்றின அப்புறம் சொல்கிறேன், அப்புறம் பண்ணு. நீ என்ன பண்ணுற? ஒன்றும் பண்ணலையா? ஒன்றும் பண்ணாமையா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் உள்ளே அங்கேயே நிற்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, அதான் பேசுங்க. ஒரு தமிழ்ல பேசு. டக்குன்னு கன்னடத்துல நானே அந்த சிந்தனை டக்குன்னு கன்னடத்துக்கு போயிட்டேன். பேசுன என்னத்த பேசுறது? உங்க அண்ணத்துல போட்டா நீ பூரி சுட்டு இருக்கறியாமா, பூரி இந்த பூரி யார் திம்பான்னு கேட்பாரு. நாய் திங்குமா நாய் இந்த பூரி அப்படின்னு கேட்பாரு. என்ன சொல்றது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். உன் தங்கச்சி தான் மாவு பிணைஞ்சு கொடுத்தா, நான் ஊட்டி போட்டேன். அதான் நான் வருவேன்னு நினைச்சிருந்தா நீங்க பூரியே போட்டிருக்க மாட்டீங்க ஆல்ரெடி. இல்ல உங்க அண்ணன் கிட்ட தட்டிக்கிறதுக்கு நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் சுட்டா அப்படியே உப்பி உப்பி வரும் பூரி. இரு, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்தா தெரிஞ்சு போய். நாளைக்கு பாருங்க, நான் சுட்டு தர்றேன் எப்படி பூரி உப்பி உப்பி வருதா இல்லையான்னு பாருங்க. ஏ லக்ஷ்மி வா இங்க. என்னடி சொன்னே? அண்ணிய குடுமை புடிச்சனா சரி. பாருங்க இங்க ஒரு பியூட்டி வர்றாங்க, பியூட்டி வர்றாங்க பாருங்க. அண்ணின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம லட்சுமின்னு கூப்பிடுறா. ஏன் மரியாதை கொடுக்கணும்? இவங்க என்ன பெரிய ஆளா மரியாதை கொடுக்கற அளவுக்கு? ஆமா, நான் பெரிய ஆளுதேன். அப்புறம் ஒரு நாத்தனார் வந்தா ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல. இவங்களுக்கு போய் மரியாதை. வெறுங்கைய வீசிட்டு வர்ற உன்னையில என்னத்தை கவனிக்கிறது? வெறுங்கையெல்லாம் இல்லைங்க, கையில எல்லாமே இருக்கு பாருங்க. விரல் இருக்கு, நகம் இருக்கு. நகை இருக்கா? நகம் இருக்கு. நகை பேங்க்ல இருக்கு.